ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு கர்த்தருடைய பற்றி நம்ம ஆசிரியர் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த தீபாவளி பண்டிகை வரும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு வசனம், ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதுதான் இன்றைக்கு தியானம் கேட்கிறோம். எல்லாரும் அறிந்துக்கிறபடி இந்தியாவில் இன்னும் உலகத்தில் எங்கெல்லாம் இந்தியர்கள் வசிக்கிறார்களோ அவங்களாம் என்ன பண்ணாங்க, 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடினார். தீபாவளி என்று சொல்வதை விட தீப ஒளி என்று அதை சொல்லலாம். தீப ஒளி தான் தீபாவளியாக மாறினது. அதுக்கு பல காரணங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் அதற்கு ஒரு பண்டிகை என்று சொன்னால் அதுக்கு என்ன இருக்கும், அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். இந்த பண்டிகை நாங்கள் கொண்டாடுவதற்கு இதுதான் காரணம் என்று சொல்வது நம்ம கேட்கிறோம். அதில் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன, நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை பொழுது அவன் என்ன சொன்னான், என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறும்படி நீங்கள் எல்லாரும் புதுமுறை கொடுத்தி அப்புறம் இனிப்புகளை வழங்கி சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை உண்டு. இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், வர்த்தமானர் என்று நினைக்கிறேன், அவர் சாக போகிற நன்றாக தெரிகிறது. அவர் கூப்பிட்டு சொல்றாரு எல்லாரையும், நாளைக்கு காலையில் நான் இறந்துடுவேன், ஆனால் என்னுடைய இறப்பை நீங்கள் எப்படி இது பண்ணணும்னு சொன்னால், காலையில் எழுந்து நீங்கள் அதிகாலையுமே எழுந்து குளித்து புதுமுடை உடுத்தி இனிப்புகளை செய்து கொடுத்து தீப ஒளியை ஏற்றி நீங்கள் என்ன பண்ணணும், என்னை வணங்க வேண்டும் என்று சொன்னதாக ஒரு சம்பவம் உண்டு. எது எப்படியோ தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 John chapter 1 verse 5. அதில் வாசிக்கும் போது நம்மளுக்கு தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. மக்கள் என்னதான் தீபாவளி பண்டிகை என்று பட்டாசுகளை வெடித்து தீபங்களை ஏற்றி காரியங்களை செய்தாலும் அப்படி வாழ்க்கை எப்படிதான் காணப்படுகிறது, வாழ்க்கை இருட்டதான் இருக்கு. உள்ளத்திலே இருள் இருக்கிறது, உள்ளத்திலே வெளிச்சம் இல்லை. வீடுகளிலே வெளிச்சம், தெருக்களிலே வெளிச்சம், ஆனா வாழ்க்கையில் என்ன கிடையாது, உங்களுக்குள்ள வெளிச்சம் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் ஒளியா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது the father of lights என்று வாசிக்கிறோம். ஜோதிகளின் பிதா என்று வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. the father of lights என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கிறேன், இஸ்ரவேலின் ஒளியானவர் என்கிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதில் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெருங்கிகளையும் தகித்து பட்சித்து. இங்க ஆண்டவராகிய தேவனை குறித்து பிதாவை குறித்து வாசிக்கும் போது இஸ்ரவேலின் ஒளியானவர் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 1:5 ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று பார்க்கிறோம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது சொன்ன ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. I am the light of the world. நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் உலகத்தில் இருக்கையில் வாசிங்க. யோவான் 1:5. ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. யோவான் 1:5 வாசிங்க. 1:9 வாசிங்க. உலகத்தில் வந்து எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கிறோம். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியை பார்க்கிறோம். அல்லேலூயா. யோவான் 3:5 பார்த்தோம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அதே போல யோவான் சார்ந்து குறித்து வாசிக்கும் பொழுது அவன் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். 8ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து, ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் என்று பார்க்கிறோம். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளியை தான் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. Matthew chapter 7 verse 2. 17. Matthew chapter 17 verse 2. ஆண்டவருடைய முகம் எப்படி இருந்துச்சா? சூரியனை போல ஒரு வெளிச்சம், சூரியனை போல ஒரு பிரகாசம் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்துற விசேஷம் the book of Revelation chapter 1 verse 16. வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போடப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சூரியனை போல் இருந்தது என்று அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒளியாய் இருக்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the light of the world. நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வெளிச்சம் கொடுக்கிறவரை நாம் இருக்கிறோம். சங்கீதம் 119:105 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு எப்படி இருக்கிறது? வெளிச்சமாய் இருக்கிறது. அதனால தாவீது ராஜா சங்கீதம் 18:20 சொல்றாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Psalms 18:28. சங்கீதம் 23:4, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். ஏன் அப்படின்னா தேவன் என்ன பண்றாரு? தாவீதுடைய விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறார், அவனுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 27:1 சொல்லுகிறார், தாவீது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்து தாவீது அறிந்திருந்த ஒரு காரியம் என்ன? He is the light. அவர் வந்து வெளிச்சமானவர். எங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை அவர் என்ன பண்ணுவார்? வெளிச்சமாக்குவார், என் விளக்கை ஏற்றுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயம்லாம் இப்படிதான் இருக்குன்னு சொன்ன நானு, இருளா இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. அல்லேலூயா. வெளிச்சமாகிய தேவன், ஒளியாகிய தேவன் எந்த மனுஷனை பிரகாசிக்கிறவர் நமக்குள்ளாக வந்து நம்மை பிரகாசிக்கப்படுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சவுலா இருக்கும் பொழுது ஆண்டவரை அறியாத நாட்களிலே தேவன் அவரை ஒரு வெளிச்சத்தின் மூலமாக சந்தித்தார் என்று பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Acts chapter 9 verse 3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இங்கே பார்க்கிறோம், எத்தனையோ ஒளியை அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கு அவன் பிரயாணப்பட்டு போகும்போது, தமஸ்குக்கு போகும்போது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி என்ன பண்ணுது? பிரகாசித்தது. அப்ப அந்த ஒளியினுடைய பிரகாசம் அதை தாக்க முடியாம என்ன பண்றான்? தரையில விழுகிறான். அவன் நல்லா தெரிஞ்சிச்சு, இது சாதாரண ஒரு வெளிச்சம் அல்ல, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், இது தேவனிடத்தில் வருகிறது என்பதை அறிந்து கொண்டுதான் அவன் கேட்கிறான். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்பதை நான் பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த வெளிச்சம் எப்போ வந்தது? ஏதோ ஒரு இருளான நேரத்துல இரவு பிரயாணம் பண்ணும்போது வந்துச்சான்னு பார்த்தா அப்படி அல்ல. பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Acts chapter 22 verse 6. 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமானபோது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி
எப்ப வந்துச்சு அந்த வெளிச்சம்? மத்தியான நேரத்துல சூரிய வெளிச்சம் இருக்கு. ஆனா அந்த சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பிரகாசமான ஒரு வெளிச்சம் யாரை சுற்றி வருகிறது? பவுலை சுற்றினது, பவுலை சூழ்ந்து கொண்டது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்திலையும் அதே போல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் சுற்றி பிரகாசத்தை கண்டேன். அல்லேலூயா. சூரிய பிரகாசத்தை விட அதிகமான ஒரு பிரகாசமான ஒளி அவரை சுற்றி பிரகாசத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியின் மூலமாக ஒளியாக யாரை சந்திக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுலை, சவுலாக இருந்த பவுலை அவர் சந்திப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:23 வாசிங்க பார்க்கலாம். Matthew chapter 12. இயேசு கலிலேயெங்கும் சுற்றினாந்து அவருடைய ஜவாரிகளை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சிரியாவிடம் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல விஞ்ஞானிகளையும் சுவாசப்பிடித்தவர்களையும் சந்துர ரோகிகளையும் திருமணக்காரர்களுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறம் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு சென்றார்கள். கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து என்ன பண்றாரு? சுற்றி நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உபதேசிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப எப்படி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்? சுவிசேஷம் தான் ஜனங்களுக்குள்ள பிரசங்கிக்கப்படும்போது என்னத்தை கொண்டு வரும்? வெளிச்சத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள், கலிலேயாவில் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்றாரு? அவர் பிரசங்கித்து ஜனங்களை குணமாக்கி நோய்களை நீக்கி பிசாசுகளை துரத்தி அந்த இடத்துல இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அவர் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். The book of Isaiah chapter 9 verse 1 and 2. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நாப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நல்லா கவனிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல ஏறக்குறைய ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களே வெளிச்சம் பிரகாசம். இதே வசனத்தை தான் மத்தேயு என்ன பண்றாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோடு கோட் பண்றாரு பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி கோட் பண்றாங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டுடைய வேத வாக்கியங்களை புதிய ஏற்பாட்டுல கோட் பண்றது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தான் உயிரோடு வாழ்ந்த நாட்களில அவர் பேசுற வார்த்தையில இருந்து பேசுகிறாரு. பழைய ஏற்பாட்டில் இருந்தும் சங்கீதத்தில் இருந்தும் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருந்தும் அவர் எடுத்து பேசுறது பார்க்கலாம். எங்க இந்த எடுத்து பேசுறாரு? ஆண்டவர் இதுல என்ன கோட் பண்றாரு? வேதத்துல இருந்தா கோட் பண்றாரு. ஆமென், அல்லேலூயா. ஏதோ பொதுவா அவர் பேசல, அவர் குறித்துதான் எழுதி இருக்கு. ஆனாலும் கூட எழுதப்பட்ட காரியங்களை அவர் என்ன பண்றாரு? அதை எடுத்துதான் அவர் என்ன பண்றாரு? பேசுறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப 2 கொரிந்தியர் புத்தகத்துக்கு நம்ம வருவோமே. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துக்கு வருவோமே. 2 Corinthians chapter 4. ஜனங்கள் பாவ இருளுக்குள் இருக்கிறார்கள், சாப இருளுக்குள் இருக்கிறார்கள், கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள், நோய்களுக்குள் இருக்கிறார்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொன்னா எப்படி அந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்?
சுவிசேஷம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷமா இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படும் பொழுது அந்த சுவிசேஷத்தின் வாயிலாக தான் என்ன பண்ண முடியும்? வெளிச்சத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய சுவிசேஷம் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று பார்க்கிறோம். இந்த ஒளி என்ன பண்ணுதா, அபிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கொண்டிருக்கிறான். நல்லா தெரிந்து கொடுங்க. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நீங்க ஆண்டவரை நடத்தணும்னு விரும்புறீங்கன்னு சொன்னா, முதலாவது நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? பிசாசோட மனக்கண்ணை என்ன பண்ணிருக்கான்? ரூடாக்கி இருக்கிறான். சரீர கண்களால் உலகத்தை பார்க்கறாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அவங்களுடைய மனக்கண்கள் என்ன கிடையாது? குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு பெரிய பெரிய படித்தவர்கள், விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? விக்கிரகத்தை வணங்குறதை பார்க்கிறோம், விக்கிரக ஆராதனை செய்வதை பார்க்கிறோம், மூட பழக்க வழக்கத்தில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு விமானத்தை வாங்கும்போது, ஒரு பீரங்கியை வாங்கும்போது என்ன பண்றாங்க? விமானத்துக்கு கீழே டயருக்கு எலுமிச்சை வைக்கிறாங்க. எல்லையில வந்து பாகிஸ்தான் தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எல்லை அந்த கம்பிகளில் போயிட்டு என்ன பண்றாங்க? மந்திரிச்ச எலுமிச்சை மரத்தை தூக்கி தொங்க விடுறதை பார்க்குறாங்க. எதனாலது? அவருடைய மனக்கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய போர் விமானத்துக்கு கீழே எடுத்து கொண்டு வைக்கிறார், எலுமிச்சை மரத்தை வைக்கிறது பார்க்குறோம். அதாவது அறிவு இருக்கிறதால எந்த அறிவு இல்லை, தேவனை குறித்த அறிவு இல்லை. இது வந்து எந்த அளவுக்கு வந்து இது வந்து சாத்தியம் என்று என்ன பண்ணல. அப்ப எலுமிச்சம்பழத்தை வச்சு காப்பாத்தி நம்ம நாட்டை எதுக்கு போர்மானத்தை வாங்கணும்? புரியுதா உங்களுக்கு? எலுமிச்சம்பழம் அல்ல, அது நல்ல காரணம். இது ஜனங்கள் காரணம் என்னன்னா, அவருடைய மனதை கூடாக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறியாதபடிக்கு, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு. அப்ப நீங்க ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்றீங்க, சுவிசேஷத்தை சொல்றீங்கன்னு சொன்னா, முதல்ல நீங்க அவங்களுக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சத்தியத்தை சொல்ல போற அந்த சகோதரருக்கு சகோதரிக்கு மனக்கண்களை இயேசுவின் நாமத்தால் கொடுக்கிறேன். ஏன்னா பிசாசு என்ன பண்றான்னா, அந்த சுவிசேஷம் உள்ள போகாதபடி ஜனங்களுடைய மனக்கண்களை என்ன பண்ணிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். அதனாலதான் சுவிசேஷம் என்ன பண்ணல, ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்காம, ஜெபிக்காம, அதனுடைய காரியங்கள் எதுவுமே செய்யாம வசனத்தை பிரசங்கிக்கிறேன்னு சொன்னா அந்த வசனம் உள்ள போகாது. ஏன்னா அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல பவுல் இப்படியாக சொல்லுகிறார், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ண வேண்டுமா, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்திட வேண்டும் என்று என்ன பண்றேன், உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, எபேசியர்கள் நிருபத்துல பவுல் சொல்றாரு 16ஆம் வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்குள் தந்தள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மருத்துவர்களுக்கு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு ஆண்டு உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தா மட்டும்தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், இந்த மனக்கண்ணை கூட இருக்கிறான். பவுல் விசுவாசிகளுக்கு ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் எதில் நடக்கிறானா, ஒளியிலே நடக்கிறான். யோவான் 12:35-36 ஒளியில் நடவுங்கள். ஒளியில் இடத்துல வாசிக்கிற வசனத்தை யோவான் 12. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில்
இவைகளை சொல்லி இயேசு அவர்களை விட்டு மறைந்தார். பார்ப்போம், இங்க பார்க்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவன் எதுல இருக்கிறான்? ஒளியில நடக்கிறான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவன் எதுல நடக்க விரும்பல? ஒளியில நடக்க விரும்பவில்லை. அவன் இதுதான் இருக்கிறான், இன்னும் அவன் இருளிலே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். John chapter 3 verse 19 and 20. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்காதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஏன் ஆண்டவராக இயேசுவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பல அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஒளியா இருக்கிறார். ஆனா மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? பொல்லாதவர்களா இருக்கிறது, இருளா இருக்கிறது. ஒளியானது உலகத்துல வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவா இருக்கு அப்படின்னா ஜனங்கள் இதை விரும்புறாங்க, ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. அவங்க ஒளிகிட்ட வராம இருக்கிறாங்க. ஏன்னா ஒளியில வரும்போது என்ன பண்ண வரும்? எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டப்படும், மரமானது எல்லாம் வெளிக்கு வரும். அதனால அவங்க எதுக்கு வர விரும்பல? இயேசு கிறிஸ்துவத்துல வர விரும்பல. ஒண்ணும் இல்லை, நீ எப்படி வேணாலும் இயேசு ஏற்றுக்கொண்டா போதும், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு? எல்லாருக்கும் அது சந்தோஷம், அப்படிதானே? இன்னைக்கு சில மதங்கள் மார்க்கங்கள் அப்படித்தானே இருக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அன்னை கடவுளை தேடினா போதும், 5 நேரம் நீ ஆண்டவரை தேடினா போதும், நீ ஏழைகளுக்கு நீ எது கொடுத்தா போதும், அல்லது புனித பயனை நீ மேற்கொண்டா போதும், நீ பரலோகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்றதுனால தான் அவங்களுக்கு இதை கொடுத்த நம்பிக்கை தெரிஞ்சதெல்லாம் இருக்கு. தீவிரவாதம்னா என்னன்னு தெரியாம இருக்கு. ஜனங்களை கொள்ளுவது அது பாவம்னு தெரியல. இதெல்லாம் காரணம் என்ன? அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய மார்க்கம் அது தவறு என்று போதிக்கல சொல்லுது அவங்களுக்கு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு ஸ்டாண்டர்டே டிஃபரெண்டா இருக்கு, அப்படிதானே? பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் வாழ்ந்த விதம் வேற, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் வேற. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிற பொழுது தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் நம்புவார். அப்ப தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க முடியாத காரியத்தை ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, கரைப்படுத்த முடியாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அவருக்கு வரும்போது அவர் சொல்லுவாரு, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களால என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஒளியிடத்திற்கு எப்படி இருக்கிறாங்க? வராமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஒளியிடத்துக்கு வந்தா என்ன பண்ணப்படும்? கண்டிக்கப்படுவார்கள். அவங்களுடைய காரியங்கள் என்ன பண்ணப்படும்? பொல்லாத செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு எங்க வர மாட்டேங்கிறான்? ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகபடிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான். அப்படி சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. ஆண்டவராக பின்பற்றும் போது கட்டளை பார்த்து சொல்லுகிற காரியம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் மனுஷன் முன்பதாக என்ன பண்ண வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். நம்மளை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை பார்க்கிறார், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற ஒரு விளக்காய் பார்க்கிறார். நம்ம அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம உலகத்துக்கு கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? அவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அதனாலதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி போட்டிருக்கா பாருங்க. எபேசியர் 5:8. முன்னாடி எப்படி இருந்தோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது அந்தகாரமாய் இருந்தோம். கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டுமா?
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 1 யோவான்ல யோவான் புத்தகத்திலும் சரி, 1 யோவான் 2 யோவான் புத்தகத்திலும் சரி, ஒளியை குறித்து அதிகமாக அப்போஸ்தலன் யோவான் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏற்கனவே வாசித்த 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவர்கள் எவருவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவர்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். அடுத்தது, நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படணும் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் எப்படி இருக்கிறோம்? பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் எப்படி இருப்போம்? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இது ஒன்று. அப்படியே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேலும் நான் தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இங்க பார்க்கிறோம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரன் பைக்கிறவன் எங்க இருக்கிறானா? இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனுக்கு அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன கிடையாது? இடர்கள் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பைக்கிறவன் இருளிலே இருந்து ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. ரொம்ப தெளிவான காரியம் பாருங்க. ஒளியில இருக்கிறேன்னு சொல்லி தன் சகோதரனை பைத்து அவன் இங்கதான் இருக்கிறானா? இருள் தான் இருக்கிறான். அப்புறம் சகோதரனுக்கு அன்பு கூறாதவனும் இங்கதான் இருக்கிறான். அன்பு கூறவன் ஒளியில இருக்கிறான், அவன்கிட்ட இடையில ஒன்றும் இல்லை. ஆனால் சகோதரனை பயிக்கிறவன் இங்கதான் இருக்கிறான், இருளிலே இருக்கிறான். இந்த இடத்துல அன்பு கூறுதலை குறித்து, சகோதர அன்பை குறித்து நீங்க இப்ப பார்க்கலாம். சரி, இப்ப 2 கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம வருவோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 14 வாசிங்க. அந்நிய நுகத்துல அவிசுவாசத்துடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்த இடத்துல மிக அருமையாக பவுல் என்ன பண்றாரு? ஒரு கிறிஸ்தவ ஆண்டோடைய பிள்ளைக்கும் உலக ஜனங்களுக்கும் என்ன கிடையாது, பங்கு இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். குறிப்பாக திருமண காரியம் அந்நிய நுகத்துல என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய. அந்நிய நுகத்துல அவிசுவாசத்தோட என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ஏன்னா நீங்க நீதி ஆயிருக்கீங்க, அவங்க அநீதி ஆயிருக்கிறாங்க. நீதிக்கும் அநீதிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் அப்படின்னு சொல்றது பாருங்க. அப்ப திருமணமாகாத கர்த்தருடைய பிள்ளைகள் திருமணத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஏதாவது ஜெபிக்கணும். அடுத்தது உங்களுக்கு வாழ்க்கை துணை அலைன்ஸ் வரும்போது பெற்றோர்லாம் பார்க்கும்போது நீங்க முக்கியமா பார்க்கக்கூடிய காரியம் என்னது? நீங்க ஆண்டோடைய பிள்ளை, அவரும் என்னவா இருக்கணும்? ஆண்டோடைய பிள்ளையா இருக்கணும். ஐயோ சொந்தம் போயிடும், மாமா பையன் அத்தை பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் என்ன பண்ணலாம், ரட்சிப்புகளை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியா இல்லை, தெளிவா இருக்கும், தெளிவா இருக்கும். ஆண்டும் தெளிவா சொல்லிருக்கிறாரு, அந்நிய நுகத்தில் என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கப்படாது. ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு ஏற்கனவே நீங்க ஆண்டு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் ஆயிடுச்சு, ஈவன் என்கேஜ் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஆண்டு ஏற்றுக்கிட்டீங்க, இடைப்பட்ட காலத்தை ஆண்டு ஏற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு அந்த சத்திய வசனம் வரும் பொழுது உங்களால் என்ன பண்ண முடியாது? இதை யூ கேனாட் பிரேக் இட். ஏன்னா ஆல்ரெடி என்னாச்சு உங்களுக்கு, அது தேவன் அறிவார். ஆனால் எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி வரும்போது மற்றவங்களுடைய நிர்பந்தத்தினால அல்லது குடும்பத்துடைய காரியத்தை மட்டுமாக யாரை திருமணம் பண்ணக்கூடாது? அவிசுவாசியை
திருமணம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சில குடும்பங்கள் வந்து பேச முடியாது, அதுதானே, பெண் பிள்ளைகள் ஆண்கள் அந்த குடும்ப இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து போயிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு மகன் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உறுதியா இருக்கணும். ஏன்னா ஒரு சாட்சியை நான் சொல்றேன். கர்த்தர் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். நான் சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் எனக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்துட்டேன். அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து ஐயப்ப பக்தராக இருந்தபடினால் மணிகண்டன் என்று பெயர் வைக்கலாம்னு நினைச்சிருந்தார். ஆனால் மணிகண்டன் பொம்பளை பிள்ளை பிறந்ததுனால மணிமேகலை சம்திங் ஏதோ ஒரு பேர் வச்சிருந்தார். அந்த பெண் வந்து சிறு வயதிலேயே தாயை எடுத்துட்டாங்க. அன்புக்காக இயங்குகிற ஒரு பெண். அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு அருகாமையில நடந்த அந்த பிபிஎஸ்ல எப்படியோ கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கே போகிறாங்க, இயேசுடைய அன்பை அறிந்து கொள்கிறாங்க. ஆனால் ரொம்ப வாலிப வயதெல்லாம் கிடையாது, இந்த ஸ்கூல் ஸ்டேஜ். அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருடைய அன்பு தொடுது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் +1 +2 வீட்டுக்கு தெரிஞ்சு கண்டிச்சு என்ன பண்ணுறாங்க, போகக்கூடாது, ஆலயத்தில் நிறுத்திட்டாங்க. போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு தெரியாமல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திருமணம் வரும்போது அவங்க பொண்ணுக்கு அக்கா இருக்கு, நல்லா சிறப்பாக பெஸ்ட் மாப்பிள்ளையா பார்த்து பண்ணியாச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு திருமணம் வரும்போது இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, திருமணம் செய்தா ஒரு இயேசுவை வணங்கக்கூடிய ஒருவரை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு, வீட்டுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு RSS பேக்ரவுண்ட், அவங்க அந்த மாதிரியான ஒரு உடனே நீ எனக்கு மகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த பெண் வந்து எதிர்த்து பேசாமல் அமைதியாகவே வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அப்போதான் யாரும் சொன்னாங்களா, அந்த பொண்ணு நினைச்சிருந்தா தப்பு பண்ணியிருக்கலாம், சட்டிக்கு போகிறவங்க ஒருத்தர் இழுத்துட்டு கூட ஓடி இருக்கலாம். ஆனால் செய்யல இல்லை, ஸ்டில் அது உங்களுக்காக தானே காத்திருக்கு, நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது அவர் யோசிச்சார், எப்படி பார்க்குறது அப்படி மாப்பிள்ளை பார்க்க தெரியல, ஏன்னா அவங்க ஹிந்துஸ் இல்லையா. அப்படி இருக்கும்போது ரோமன் கத்தோலிக்கும் கிறிஸ்தவருக்கும் இந்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்களும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்க மாட்டாங்க இல்லையா. அதனால அதில் ஒரு பையனை பார்த்துலான்னு சொல்லிட்டு கத்தாரில் வேலை பார்க்குற ஆண்டனிங்கிற ஒரு தம்பியை என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசி முடிக்கிறாங்க. இந்த ஆண்டனி கத்தாருக்கு வந்தாலும் ரோமன் கத்தோலிக்கா இருக்கிறாரு, கிறிஸ்துமஸ் நியூ இயர் கூட தான் சபைக்கு போவார். ஆனால் அப்படி இருக்கும்போது வேலை பழு நிமித்தமாக பல்பிட்டேஷன் பிபி இன்க்ரீஸ் ஆகி இருக்கும்போது அவர் ரூமில் இருக்க ஒரு தூத்துக்குடி தம்பி வந்து என்ன பண்ணுறாரு, சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் அங்கே ஆண்டு சுகமாக்கி இப்போ ரட்சிப்பின் அனுபவத்தோடு என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை ஆராதிக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் யார் தான், ரோமன் கத்தோலிக் தான், அவங்க வீட்டிலே அழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவரும் என்ன பண்ணாங்க, சரி அதாவது எப்படின்னா அவங்க பள்ளிக்கூட நண்பருடைய மகள் அந்த முதல்ல எப்படியோ இது பண்ணி கையில் முடிச்சிட்டாங்க. இப்போ 2 பேரும் இப்போ எங்கே வந்துட்டாங்க, இப்போ கத்தாரில் வந்து ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். இந்த சாட்சி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, தெரியல சொல்லுங்க. அந்த கோவிட் டைமில் யாருக்குமே சம்பளம் கிடைக்கல, அவங்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தாங்க. வேற யாரும் இவன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மேனேஜர் கூட சம்பளம் கிடையாது, ஃபுல் சம்பளம். அவங்க ஜெபிச்ச ஜெபம் என்னது, ஆண்டவரே கடன் மழையாக இருந்துருக்கிறோம், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து யாருக்கும் நாங்கள் வந்து கடன் படக்கூடாது, கையை நிற்கக்கூடாது, எங்கள் வீட்டு வாடகை அடுத்தது உங்களுக்கு கொடுப்பதற்கு தசமபாகம் கொடுப்பதற்குரிய அந்த பணம் இருந்தால் போதும், சாப்பிடாம கூட இருந்துருவோம்னு சொல்லி பொறுத்தரப்படி ஜெபித்த அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த கோவிட் நாட்களில் அற்புதம். இப்போ அவங்க குடும்ப ஆசீர்வாதங்களை காத்திருக்கிறாங்க, நான் ஜெபிச்சிருக்கிறேன், அவங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த எளிமையான விருப்பத்தை என்ன பண்ணுது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி ஷீ இஸ் வெயிட்டிங். அப்புறம் அவங்களே என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரோமன் கத்தோலிக் பையன் தான் நினைக்கிறாங்க, அவங்க நினைச்சது அப்படிதான். ஆனால் தேவன் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேரும் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண பார்த்துருக்குறாங்க. யார் வீட்டில், இந்த பொண்ணு வீட்டில் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி அபார்ட் பண்ண பார்த்து இந்த பொண்ணு வந்து பிறந்துச்சு. அதே மாதிரி இந்த பையன் வீட்டில் இந்த பையன் வேணான்னு சொல்லி அபார்ட் பண்ண பார்த்தாங்க. தேவன் அவர்களே என்ன பண்ணிருக்கிறாரு, காப்பாற்றுக்கிறார். அப்போ 2 பேரையும் ஆண்டு என்ன பண்ண பண்ணாரு, கற்பத்திலேயே அவர்கள் பிசாசை கொலை செய்ய முடியும் நினைத்தான். ஆனால் தேவன் அவர்களை பிறக்க வைத்து அவர்களை திருமணத்தின் மூலமாக இணைத்து அந்நிய தேசத்துல கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களை வச்சு நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அப்ப சில சாட்சிகள் அப்படிதான் கேட்க முடியும். ஒருவேளை
குடும்பத்துக்கு சொல்லி ஒத்து காரியங்கள் போனாலும் பெற்றோருக்கு சம்மதத்துக்கு போனாலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி இணைத்து அவரை ரட்சித்து மகிமையாக கற்றுருவார். அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிற சில குடும்பங்களில் மனைவி வந்து ஆண்டை ஏற்றுப்பாங்க, கணவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரு. ஆனால் மனைவி மூலமா கணவன் ஆண்டு வரும்போது மனைவியை பார்த்து ஜெபிக்கிறவராய், மனைவியை பார்த்து அதிகமாக ஊழிச்சிக்கிறவராக இருப்பார். அவங்களே இருப்பாங்க, என்னடா நம்ம கூட ரட்சிப்புக்கு அச்சம் பண்ணோம், நம்ம தான் இவர் ஆலயத்தை கூட்டு வந்தா நம்மளை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இவர் தடை பண்ணாரு. ஆனா இப்ப என்ன பண்றாரு, நம்மை முந்தி கொண்டு போகிறாரு. கர்த்தரால செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசம் முடிக்க போகிறோம். 1 Corinthians 7ஆம் அதிகாரம் 10 15 வாசிங்க. 1 Corinthians 7ஆம் அதிகாரம் விவாகம் பண்ணிக்கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. நல்லா கவனிக்க, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இது யாருக்கு கொடுக்கிற கட்டளை? விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதவளாய் திருமணம் பண்ணாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவி என்ன பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தரல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க. நல்லா கவனிங்க, இப்ப 2 பேரும் இந்துவா இருக்காங்க அல்லது வேற்று மதத்தினரா இருக்கிறாங்க, திருமணம் ஆயிடுச்சு, திருமண வாழ்க்கைக்குள்ள போகுது. இதுல ஒருத்தர் இப்ப ஆண்டு வைக்கிட்டார், அல்லது அந்த சகோதரி ஆண்டு எடுத்துருக்காங்க, அல்லது கணவன் ஆண்டு எடுத்துருக்காங்க. இப்ப எப்படி அவங்களோட சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்ல வேதம் என்ன சொல்லுது? சேர்ந்து வாழ வேண்டும். எப்படி அவங்களுக்கு பிரச்சனை? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பவுல் சொல்றாரு, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியை இருந்தும் அவருடைய வாசனாக இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் பரவாயில்ல, நீங்க சர்ச்சைக்கு போறீங்க, நீங்க போங்க, எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை, நீங்க உங்க கடவுளை வணங்குங்க, நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்படி சம்மதம் இருந்தால் என்னது, தள்ளி விடாது இருக்க கடவுள். அப்படியே ஸ்திரீனுடைய புருஷனும் அவிசுவாசியா இருந்தும் தள்ளிவிட சம்மதம் கூட இருக்க சம்மதமா இருந்தா தள்ளிவிடப்படுது. எப்ப தள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு? என்னத்தினால் அவிசுவாசியா புருஷன் தன் மனைவியா பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஒருத்தன் யாரோ ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களால் என்ன பண்ணப்படுறாங்க, பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். மனைவியும் தன் புருஷத்தாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் அசுத்தமாக இருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அழியப்பட்டவர் அல்ல, சமாதானமாக இருக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, ஒருவேளை நீ சர்ச்சுக்கு போயிட்ட, என்னால் உன்னோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க அதிலிருந்து பிரிந்து போனா என்ன சொல்றாரு, போகட்டும். ஆனா கூடுமான வரைக்கும் என்னதான் பண்ண சொல்றாரு, அவரு சமாதானமா இருக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதை இந்த இடத்துல நான் பார்க்கக்கூடிய. அல்லேலூயா. அப்பதான் விவாகம் பண்ணி கொண்டவர் நான் அல்ல என்று சொல்லி ஆரம்பித்து கர்த்தர் சொல்ற காரியம் என்று சொல்லி இந்த ஆலோசனை என்ன பண்றாரு, அவர் கொடுப்பதை நான் பார்க்கக்கூடிய மனதில் கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார், நம்ம எவ்வளவு மேலே இருந்தது. ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம ஒளியில் வாசம் பண்ணுறோம். நம்ம ஒளியில் இருக்கிறோம்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடக்கணும். நம்மள்கிட்ட இருள் இருக்கக்கூடாது. அடுத்தது சகோதரத்தை அன்பு கூறணும். சகோதரத்தை அன்பு கூறாம சகோதரன் பயக்கும் பொழுது ஒளியில் இருக்கிறேன்னு சொன்னாலும் இருளில் இருக்கிறேன்னு வேலை சொல்லுது. ஆகவே இந்த இடத்துல அவருடைய ஒப்பு கொடுப்பாங்க, நீர் ஒளியா இருக்கிறேன், என்னையும் ஒளியாக இந்த பூமியில் வைத்திருக்கிறேன், என்னை உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறேன், மலைகளில் இருக்கிற ஒரு பத்திரமாய் வைத்திருக்கிறேன், விளக்குத்தடை மீது இருக்கிற ஒரு விளக்காய் வைத்திருக்கிறேன், அனைவருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக என்னை வைத்திருக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளை, நான் இருளுக்கு பிள்ளை அல்ல. இருளுக்கு உண்டான காரியம் வேண்டாம், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறோமா? அன்பு பிதாவே, இயேசுவின் நாமத்தால் அந்த வார்த்தைக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைப்படி நடக்க வேண்டிய விஷயம், ஒளியாகிய உண்மை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டிய விஷயம், உண்மை பொழுதுபடிக்க பெருமைத்தார். இயேசுவின் நாமத்தில்